வணக்கம் நண்பர்களே. மே 28 தமிழ்நாடு முழுவதும் ஒரு தீர்ப்பை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவிக்கு பாலியல் குற்றமளித்த அந்த ஒரு கொடியவனினுடைய அந்த ஒரு தீர்ப்பு, அந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒரு குற்றவாளி, ஒரு கொடிய ஒரு மிருகம், அந்த அந்த மிருகத்துக்கான அந்த ஒரு மிருகச் செயலுக்கான தண்டனை என்ன அப்படின்றது நமக்கு இந்த மே 28 நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்புகள் இந்த மாதிரி சீக்கிரமாகவே வர்றது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறோம். இந்த மாதிரி குற்றங்களுக்கு தீர்ப்புகள் உடனடியாக அந்த ஒரு 6 மாதத்துக்குள், ஒரு 3 மாதத்துக்குள் அப்படின்ற மாதிரி அது கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதன் மூலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்திற்கும் ஒரு தீர்ப்பு கிடைத்தது. அந்த அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த குறிப்பிட்ட மாணவிக்கு அந்த குற்றம் விளைவித்த அந்த ஞானசேகரனுக்கும் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதனை நாம் பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இது சமூகத்திற்கு இது மாதிரி ஒரு கொடிய மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி, ஒரு எச்சரிக்கை தான் இந்த தீர்ப்புகளாக அமையும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சரியான நேரத்துல, சரியான தருணத்துல அந்த மாணவி புகார் செய்து, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்தது. அதே மாதிரி காவல்துறையும் அதற்குண்டான நடவடிக்கையை எடுத்தது. உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்களா இல்லை தாமதப்படுத்தி எடுத்தார்களா இப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த அரசியலுக்குள்ள போகிறதுன்றது அடுத்த ஒரு ஸ்டேஜ். ஆனால் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளியை சரிப்படுத்தியது. ஒரு 3 அந்த ஒரு பெண் அதிகாரிகள் மூலம், அதாவது தாமாகவே நம்முடைய உயர்நீதிமன்றம் தாமாகவே முன் இந்த குறிப்பிட்ட இந்த குற்றத்திற்கு இந்த வழக்கினை எடுத்துக்கொண்டது. அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி அந்த 3 பெண் மகளிர அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இந்த வழக்கினை அவர்கள் விசாரித்து வருகின்றார்கள். விசாரித்து அவர்கள்